கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இந்த காலைக்கதி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் நமக்கு வாக்குத்தத்தம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, பெரிய ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1:28 சொல்லுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி அப்படின்னு சொன்னா, இது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னா, நம்ம இந்த காலகட்டத்துல ஏன் ஆண்டவர் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஏவாள் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அது எப்படி இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுல எந்தவித மாறுபாடும் இல்லாதபடிக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன செய்ய, அவங்களை ஆசீர்வாதம் அவங்க கையில கொடுத்து, நீங்க பழுகி பெருகி பூமியை உங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்த அந்த பூமியில. ஆனா சாத்தான் என்ன செஞ்சான்னு சொன்னா, நம்முடைய ஆதி பெற்றோர்களை வஞ்சித்தது நிமித்தமாக அந்த கலகக்காரன் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து பொய்யான தகவலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு அன்பான கடவுள் இல்லை, அவர் தவறு செய்த என்ன செஞ்சாரு, அழித்து போட்டுருவாரு, அவருடைய ஆட்சி செய்ய தெரியாத ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அப்படி ஆதாம் ஏவாளுடைய மனசுல என்ன செய்யற கலகம் உண்டாக்கணும்னு சொல்லி தான் காரியங்களை செய்தான். அப்படி அவன் செய்த பொழுது ஆண்டவர் என்ன செய்யல, ஏதேன்ல அவங்க தவறு செய்த உடனே என்ன செய்யலாம், அவங்கள அழித்து போடல. ஏன்னா அழித்து போட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு, சாத்தான் சொல்லுவாரு, பார்த்தியா அவர் அன்பான கடவுள் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டவர் என்ன ரொம்ப பொறுமையாக இருந்து காரியங்களை செஞ்சாரு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி பாடம் எடுக்கும்பொழுது நல்லா புரிகிற மாணவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நல்லா புரிஞ்சிச்சு. ஆனா கிளாஸ்லயே கொஞ்சம் ட்ரபிள்சம் பாய்ஸ் இருப்பாங்க, கலகம் செய்யணும். அவங்க சொன்னா, சார் நடத்துறது ஒண்ணுமே புரியலை அப்படின்னு சொன்னேன். அப்போ சார் நடத்துறது புரியலைன்னு ஒரு பையனை, என்னடா சார் நடத்துறது புரியல, அப்படியே அவன் கேன்வஸ் பண்ணி எல்லாருடைய மனசுலயும் சார் நடத்துறது புரியல, ஏற்கனவே பிடிச்சிருந்துச்சு அல்லது புரிந்ததுன்னு சொல்ற மாணவர்கள் கூட என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்துச்சு, இது சார் நடத்துறது புரியலையோ அப்படின்னு சொல்லி. இந்த வேலைதான் யார் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, சாத்தான் செய்து கொண்டிருக்கான். உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனையை குறித்து அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை நேசிக்கல, அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லு. அப்போ அந்த ஆசிரியர் நினைச்சாராம், இந்த மாணவனை வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆசிரியர் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே அனுப்பிச்சான். அப்போ கூடவே வச்சிருந்து என்ன செஞ்சான்னா, அந்த ஆசிரியர் எல்லாருக்கும் பொறுமையாக எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னு சொன்னா, எல்லா ஆசிரியர்களும் எந்த மாணவனும் என்ன செஞ்சக்கூடாது, ஃபெயில் ஆகிடக்கூடாது, எந்த மாணவனும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. அதே போலதான் உங்களை என்ன சிருஷ்டித்தவரும் அப்படிதான் என்ன நினைக்கிறாரு. நீங்களா நானும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, அல்லது சாத்தானுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்துடக்கூடாது, சாத்தான் நம்மை வழி விலக செய்திடக்கூடாது, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு பண்புகளையும் நம்ம விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் மேல் நோக்கமா இருக்கிறார். எப்படி அன்னைக்கு நமக்கு இந்த பூமியை கொடுத்து ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார், அதே போல நம்ம என்ன செஞ்சிருக்காரு, இந்த உலகத்துல வச்சு நீ நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் சொன்னா, அவர் வழி நம்ம நடக்கணும். ஏன்னு சொன்னா, நேர்மையுள்ளவர்களும் தேவதூதர்களும் நன்மை அடைவார்கள் என்பதை படைத்த தேவனுக்கு தெரியும். ஆண்டவருக்கு எல்லாமே தெரிகிற அந்த இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா, எல்லாவற்றையும் நிரூபிக்கணும். ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணுமா, அப்படி அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னு சொன்னா, தேவன் நமக்கு துன்பத்தை அனுமதிப்பதில்லை. ஆனா சாத்தான் துன்பத்தினை நமக்கு கொடுத்து என்ன செய்யறான், தேவனுடைய நாமத்தை நம்ம பின்வாங்குபடி செய்கிற காரியங்கள் தான் யார் செய்யறது, சாத்தான், அன்று தள்ளப்பட்ட பிசாசானவன் செய்கிற காரியம். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற காரியங்களை நினைத்து, ஆண்டவர் நம்ம மேல் பாவிகளா இருக்கையில, எல்லாருமே என்ன நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஆனா நம்ம அவர் பாவிகளா இருக்கையிலே நம்ம நேசித்த ஒரு அன்பான கடவுள். யாரும் கெட்ட மனுஷங்களை நேசிப்பாங்கன்னு சொன்னா யாருமே நேசிக்க மாட்டாங்க. நல்ல குணாதிசயம் இருக்கணும், நல்ல வசதி இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், அவங்க கூட நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதே சமயம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க,
வெறுப்பாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மை வெறுக்காதபடிக்கு, மற்றவர்கள் நம்மை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுக்காதபடிக்கு என்ன செய்கிறாரு, நம்மை நேசிக்கிறா இருக்கார். அப்பேற்பட்ட நேசிக்கிற அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கா. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், சாத்தானுக்கு செவி கொடுக்காதபடிக்கு தேவன் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை நம்ம கீழ்ப்படிந்து நடப்போன்னு சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இந்த உலகத்திலையும் பெற்றுக்கொள்வோம். அதே போல் பரலோகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.